செய்திகளை பார்த்து வருகிறோம். பிரபல ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா கைது செய்யப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடியைச் சேர்ந்த A+ கேட்டகரி ரவுடி ஹைகோர்ட் மகாராஜாவை செம்மஞ்சேரி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் பணிபுரியும் தாசில்தார் ஒருவரை மிரட்டி நகை பறித்த வழக்கில் அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் சுமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுமன், இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விவரங்கள். வணக்கம் சரிதா. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல A+ ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா மற்றும் அவரது மனைவி, அவரது கூட்டாளிகள் உள்ளிட்ட 6 பேர் கொண்ட கும்பல் கடந்த 17ஆம் தேதி இந்த சோழிநல்லூர் பகுதியில் தங்கியிருக்கும் ஒரு டெண்டர் ஆப் மூலம் ஒரு தாசில்தார் ஒருவரை தனிமையில் இருக்க அழைத்துள்ளனர். சோழிநல்லூர் பகுதியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பணிபுரியும் தாசில்தார் அந்த டெண்டர் ஆப் மூலம் வலை வீசிய ரவுடி ஹைகோர்ட் மகாராஜாவின் மனைவி பிரியதர்ஷினியிடம் முதலில் வீடியோ காலில் பேசியுள்ளார். பின்னர் அன்று இரவு முதல் உல்லாசமாக இருக்க ECR மாமல்லபுரம் அருகே ஒரு தனியார் விடுதிக்கு இருக்க அழைத்துள்ளனர். தொடர்ந்து அந்த தாசில்தார் அங்க தனியார் அறைக்கு செல்லும் போது அதற்கு முன்னதாகவே இந்த பிரபல ரவுடி ஹைகோர்ட் மகாராஜாவின் பெண் கூட்டாளிகள் உள்ளிட்ட 6 பேர் கொண்ட கும்பல் தாசில்தார் உள்ளே நுழைந்ததும் கத்தி முனையில் பின்னால் நுழைந்து தாசில்தாரை மிரட்டி அவரிடமிருந்து ரூபாய் 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் 15,000 ரூபாய் பணத்தை ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பின்னர் தாசில்தாரை காரில் கத்தி முனையில் மிரட்டி கடத்தி கொண்டு ECR சாலை மாமல்லபுரம் அருகே திருவண்ணாமலை பகுதிக்கு இரவு நேரத்தில் அழைத்து சென்று கடற்கரையில் பள்ளம் தோண்டி புதைத்து கத்தி முனையில் மிரட்டி இது குறித்து யாரிடமும் குறிப்பாக போலீசாரிடம் தெரிவிக்க கூடாது என்றும் மிரட்டியும் உள்ளனர். ஒரு கட்டத்தில் ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா கடத்தி சென்ற தாசில்தாருக்கு மயக்க ஊசி போட்டுவிட்டு கடற்கரையில் விட்டு அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். பின்னர் மயக்கம் தெரிந்து தாசில்தார் அங்கிருந்து தப்பித்து வந்து செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் தேடப்பட்டு வரும் பிரபல ரவுடி தூத்துக்குடியைச் சேர்ந்த ஹைகோர்ட் மகாராஜாவை பிடிக்க தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவின் பேரில் பள்ளிக்கரணை துணை ஆணையர் பொன்கார்த்தி குமார் மேற்பார்வையில் செம்மஞ்சேரி உதவி ஆணையர் வெங்கடேசன், ஆய்வாளர் ராஜசேகரன், உதவி ஆய்வாளர் சுரேஷ் உள்ளிட்ட 9 பேர் அடங்கிய தனிப்படைகள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர் செல்கின்ற இடத்தில் உள்ள CCTV காட்சிகளையும் போலீசார் சேகரித்தனர். தொடர்ந்து தாசில்தாரை உல்லாசத்திற்கு அழைத்து சென்று 25 சவரன் தங்க நகை மற்றும் 15,000 ரூபாய் ரொக்க பணத்தை படித்து சென்ற ஹைகோர்ட் மகாராஜா, அவரது மனைவி மற்றும் அவரது கூட்டாளிகள் சென்ற இடமும் கூட தெரியாமல் போலீசார் தொடர்ந்து திணறி வந்தனர். இந்த நிலையில் CCTV காட்சிகளின் அடிப்படையில் சோழிநல்லூர் பகுதியில் வேறு ஒருவரிடம் கத்தி முனையில் கொள்ளையடிக்க திட்டம் தீட்டி சென்று கொண்டிருந்த பிரபல ரவுடி தூத்துக்குடியைச் சேர்ந்த ஹைகோர்ட் மகாராஜாவை தற்போது செம்மஞ்சேரி போலீசார் தட்டி தூக்கியுள்ளனர். தொடர்ந்து அவரிடம் அவருடைய மனைவி, அவரது கூட்டாளிகள் அனைவரையும் கைது செய்து செம்மஞ்சேரி போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தொடர்ந்து இந்த மேடவாக்கம் பகுதியில் வழக்கறிஞர் ஒருவரிடம் கத்தி முனையில் மிரட்டி ஏற்கனவே 25 சவரன் நகை பறித்த வழக்கிலும் போலீசார் தேடி வந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர் மீது சென்னை, தூத்துக்குடி, மதுரை, திருநெல்வேலி, புதுக்கோட்டை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை முயற்சி வழக்கு, ஆள் கடத்தல், பணம் வழிப்பறிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து பிரபல ரவுடி ஹைகோர்ட் மகாராஜாவை காவல்துறையினர் பிடிக்க சென்ற போது போலீசாரிடம் தப்பி ஓடிய போது கைகளில் கை முறிவும் கால் முறிவும் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து ஹைகோர்ட் மகாராஜா மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்.